நீங்கள் இதை பண்ணலன்னு மட்டும் என்கிட்ட சொல்லாதீங்க. ஆனஸ்ட்டாக சொல்லுங்களேன். ஃப்ரெண்டு கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்தால் நாம தான் ஏதோ தப்பு பண்ணிட்டோம் போல அப்படின்னு நம்ம யோசிப்போம். ஒரு ஸ்ட்ரேஞ்சர் நம்மளை பார்த்து சிரிச்சா அவங்க நம்மளை ஜட்ஜ் பண்ணுறாங்கல்ல அப்படின்னு யோசிப்போம். இதுவே நம்ம யாருக்காவது மெசேஜ் பண்ணி அவங்க அதை பார்க்கலன்னா ஒருவேளை அவங்க இப்போ சோகமாக இருப்பாங்களோ அப்படின்னு யோசிப்போம். ஒரு சின்ன விஷயத்தை வச்சு உங்கள் பிரெயின் ஒரு ட்ராமாவே எழுதிடுது. நீங்கள் உடனே அட ஆமாம் இல்லை நம்ம பிரெயின் ஏன் இப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா அப்போ உங்களுக்கு யாரும் ஆக்கம்ஸ் ரேசர் பற்றி சொல்லலைன்னு அர்த்தம். வாங்க ஆக்கம்ஸ் ரேசர்னா என்னன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். 14th செஞ்சுரியில வாழ்ந்த ஒரு இங்கிலீஷ் மாங்க் தான் வில்லியம் ஆஃப் ஆக்கம். அவர் ஒரு விஷயத்தை நோட்டீஸ் பண்றாரு. மனுஷங்க எல்லா விஷயத்தையும் ஓவர் காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறாங்கல்ல அப்படின்னு யோசிச்சு அப்பதான் அவர் ஒரு ரூல் சொல்றாரு. அதுதான் ஆக்கம்ஸ் ரேசர். இதை சிம்பிளா சொல்லணும்னா 2 எக்ஸ்பிளனேஷன்ஸ் இருக்குன்னு வச்சுப்போம். ஒரு எக்ஸ்பிளனேஷனுக்கு ஓவரா அதிகமான அசம்ஷன்ஸ் இருக்குன்னு வச்சுப்போம். இன்னொரு எக்ஸ்பிளனேஷனுக்கு கம்மியான அசம்ஷன்ஸே இருக்குன்னு வச்சுப்போம். அப்ப இந்த 2ல கம்மியான அசம்ஷன்ஸ் இருக்க எக்ஸ்பிளனேஷன் தான் மோஸ்டா கரெக்டா இருக்கும்னு சொல்ல வராரு. தேவையில்லாத எல்லா காம்ப்ளெக்ஸான விஷயங்களையும் ஷேவ் பண்ணிட்டு சிம்பிளா இருக்க விஷயத்தை சூஸ் பண்றனால தான் ரேசர், அதாவது ஆக்கம்ஸ் ரேசர்னு சொல்றாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், ஆக்கம்ஸ் ரேசர் எல்லா சிச்சுவேஷன்ஸ்க்குமே பொருந்தி போகும்னு எந்த அவசியமும் இல்லை. ஒரு சில இடங்கள்ல காம்ப்ளெக்ஸா இருக்க விஷயங்களும் கரெக்டா கூட இருக்கும். ஸோ இதை ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டா மட்டும்தான் நம்மளால எடுத்துக்க முடியும். ஸோ இந்த விஷயத்தை எங்கெங்கெல்லாம் அப்ளை பண்ணி தேவையில்லாத இடங்கள்ல லேயர் மேல லேயர் கதைகளை ஆட் பண்ணிக்கிட்டே போய் டென்ஷன் ஆகிறதுக்கு பதிலாக சிம்பிளா யோசிச்சு டெசிஷன் ஈஸியா எடுங்க.